ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, முந்தா நேற்று மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, நேற்று மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் எஃப்ஐடிஐ டேட்டா அப்படி அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முந்தா நேற்று பார்த்திங்கன்னா 29th May ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்க்கெட் இந்த க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தாலே தெரியும், இது நிஃப்டி 50யோட இண்டெக்ஸு. ஸோ நிஃப்டி 50 இது பார்ப்போம், அது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெட் கலர் கேண்டில்லே தெரியுது. இங்கே ஓப்பன் ஆகிட்டு 23,902 ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,547, ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா -1% கீழே விழுந்திருக்கு. 360 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட கீழே விழுந்திருக்கு, அதாவது 1.5% கீழே விழுந்திருக்கு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அதுக்கப்புறமேட்டு 2 நாள் கழித்து மண்டே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது 23,654. ஓகேங்களா? ஸோ அந்த க்ளோஸ் ஆச்சுல்ல, அந்த க்ளோஸை விட கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மேலே போயிருக்கு. ஒரு எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 23,654. அப்புறமேட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கு. எவ்வளோனா ஒரு 733 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. அதாவது ஃப்ரைடே பார்த்திங்கன்னா 1.5% கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் மண்டேவும் பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்திருக்கு. எவ்வளோ கீழே விழுந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா -0.70. இதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1% கிட்டத்தட்ட தான் கீழே விழுந்திருக்கான். இதில் எவ்வளோ பாயிண்ட் 125 பாயிண்ட் ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே வந்திருக்கான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐடிஐ செல் பண்ணாங்க. ஸோ அதனால் எஃப்ஐடிஐ என்ன செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், நிஃப்டி ஸோ எஃப்ஐடிஐயோட டேட்டா பார்த்திங்கன்னா 29th May. ஓகேங்களா? 1.5% கீழே விழுந்தது இல்லை. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எஃப்ஐ எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னா 89,000 கோடி பை பண்ணியிருக்காங்க. செல் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 1,10,000 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எவ்வளோ அதிகமாக இல்லை கம்மியாக பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -21,000 கோடி எக்ஸ்ட்ரா மார்க்கெட்லேருந்து வெளியே போயிருக்கு காசு. ஓகேங்களா? ஸோ டிஏ பார்த்திங்கன்னா 36,000 கோடி, ஆல்மோஸ்ட் 37,000 கோடி பை பண்ணியிருக்காங்க. இவங்க செல் பண்ணது பார்த்திங்கன்னா 20,000 கோடி, 20,235 கோடி. நான் ரவுண்ட் ஆஃபாக சொல்கிறேன். ஸோ இவங்களோட நெட் இன்ஃப்ளோ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே காசு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,000 கோடி மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 16,000 கோடிக்கு மார்க்கெட்டுக்குள்ளே கேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க -21,000 கோடி மார்க்கெட்லேருந்து வெளியே காசை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் -5,000 கோடி மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிருக்கு. ஸோ 29th May அப்போது நிஃப்டி 50 எவ்வளோ விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா -1.5. இப்போ இது ஜூனோட டேட்டா பார்த்திங்கன்னா 17,000 கோடி வாங்கியிருக்காங்க, 21,000 கோடி விற்றுருக்காங்க. இப்போது -3,000 கோடி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை விட்டு கேஷ் வெளியே தான் போயிருக்கு. ஸோ இது யூபிடி மார்க்கெட்டு. இதே டிஏ என்ன பண்ணியிருக்காங்க, 15,000 கோடி வாங்கியிருக்காங்க. அவங்க செல் பண்ணது எவ்வளோ, 10,000 கோடி. அதாவது எஃப்ஐடிஏயும் பையும் செல்லும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் டிஏ பண்ணுறதுல பார்த்திங்கன்னா கேஷ் உள்ளே வருது, ஆனால் எஃப்ஐஐ பண்ணுறதுல கேஷ் வெளியே போகுது. அதாவது 3,000 கோடி 4,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 1 month டேட்டா பார்த்தோம்னா மே ஃபுல்லாக பார்க்குறோம். 4th May மேலேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் மைனஸில் தான் இருக்காங்க பாருங்கள். -3,000 கோடி, -5, -340 கோடி, -4,000, -8,000, -1,000, -4,000, அப்புறமேட்டு +187, +1,000, +2,000, அப்புறம் -2,000, -1,000, -4,000, ஸோ -21,000. ஸோ 29 May பார்த்திங்க அப்படின்னா -21,000 கோடி அவங்க எக்ஸ்ட்ரா விற்றுருக்காங்க. ஸோ இந்த மந்த்லேயே நம்ம பார்த்தோம்னா 29 May இருக்குல்ல, அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அதிகமாக விற்றுருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஐ.
ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ வந்து நிறையா செல் பண்ணியிருக்காங்க. நான் ChatGPTலேருந்து தான் எடுத்தேன். ஸோ நீங்களுமே இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ என்னென்னு போட்டிங்கன்னா, எஸ்டர்டே மார்க்கெட் நியூஸ் ஃபார் NSE BSE அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். ஸோ ஹெவி எஃப்ஐஐ செல்லிங். ஸோ எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க? 21,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த சார்ட்டில் அந்த டேபிளில் பார்த்தோம்ல. ஸோ அதே போல் யூஎஸ் ஈரான் வந்து அந்த வார் அந்த மாதிரி அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே விழுது. அதுக்கப்புறம் வீக் மன்சூன் கன்சர்ன்ஸ். மன்சூன்னா தெரியல, இப்போ வந்து இந்த மழைக்காலம் அந்த மாதிரிலாம் வருதுல்ல. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக மழை பெஞ்சால் தானே அந்த அக்ரிகல்ச்சர்லாம் நல்லா பண்ண முடியும். ஸோ ஒழுங்காக மழை பெய்யலை அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணின ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே விடும். லைக் இதை பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அவுட்புட், ஃபுட் இன்ஃப்ளேஷன் இம்பேக்டிங் FMCG அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ். FMCGனா ஃபுட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கீழே விடும். ரைசிங் க்ரூட் ஆயில் வரிஸ். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதில்ல. இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் நிறையா ஏறிடுச்சு. இப்போது 108 ரூபா, 180 ரூபா, 110 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருக்குது. இப்போது நேற்று யார் ரொம்ப நல்லா கெயின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2.5% வந்து மேலே போயிருக்கு. மீதி எல்லா செக்டர்ஸும் வந்து கீழே தான் விழுந்திருக்கு. FMCGயும் சரி, ஆட்டோ ஸ்டாக்கு, பேங்கிங்குமே கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ என்னென்ன எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நிஃப்டி வந்து -0.70, சென்செக்ஸ் வந்து -0.67, பேங்க் நிஃப்டி வந்து -1.1 கீழே விழுந்திருக்கு. அப்புறமேட்டு நிஃப்டி ஐடி மட்டும்தான் மேலே போயிருக்கான் 2%. அதுக்கப்புறம் நிஃப்டி மிட் கேப்புன்றது -1.45. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி தெரியுது. எங்கன்னா இந்த இடத்துல இப்போ இருக்கிறதே ஒரு சப்போர்ட் மாதிரி தான், 23,400 சம்திங். ஸோ இதை பிரேக் பண்ணி இன்னும் கீழே வந்துச்சுன்னா, இது நான் வரைஞ்ச சார்ட்டு. ஸோ என்னோடய அனலைஸ் பிரகாரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே மார்க்கெட்டு வந்திருக்கு. இது நான் என்றைக்கு வரைஞ்சேன் அப்படின்னா ஒரு 1 மந்த் இருக்கலாம். ஸோ இப்போ வரைஞ்சது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே போகலை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்றைக்கு மேலே போகுதுன்னு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தாச்சு. இப்போ பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்தோம்னா, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி தெரியுது. லெட்ஸ் வரைய ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபைன் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் என்னென்னா, நிறையா அந்த கேண்டிலோட டச்சஸ் இருக்கணும் அந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 5 6 8 9 கேண்டில் கிட்டத்தட்ட டச் இருக்குது. ஆனால் எதையும் பிரேக் பண்ணி மேலேயும் போகலை. ஸோ இங்கே ஒரு டச் இருக்குது, இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு டச்சு, இங்கே ஒரு டச் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் இதோட லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரூட் ஆயில் இருக்குல்ல. ஸோ க்ரூட் ஆயிலோட அந்த ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த க்ரூட் ஆயிலோட சார்ட்டு. இதுவுமே நான் ChatGPT, இது ஆக்சுவலி ChatGPT தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 மே, அதாவது சண்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அதில் வந்து $90.92 ஆக்சுவலி இது வந்து டாலர் ப்ரைஸு ஏறி இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நேற்று ஜூன் 1 93.92, அதாவது அந்த $1 வந்து அப்படியே ஏறி இருக்குது, 1.08% ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு.
இதே இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா 20 மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $105 விற்றுருக்கு. அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. என்னைக்கு வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு? 31 மே வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. 105லேருந்து 105லேருந்து 102, 103, 104 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வந்து 92.92 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவஸ்ட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸு. அதுக்கப்புறம் ஜூன் 1 பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்கு, மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. 1% ஏறி இருக்குது. 31 மேவும் ஏறி இருக்குது. ஆக்சுவலி லோ வந்து பார்த்திங்கன்னா 29th மே அது மட்டும்தான் வந்து இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஏற ஆரம்பிக்கிறது 92.92, 93.92 அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்போ வந்து ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம். டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த நிஃப்டி 50 ஓகே, இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதுக்கு மேலே டெய்லி என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸு என்ன ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஃப்இ டேட்டா, டிஏ டேட்டா, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு, ஏதாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.